அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பனா ஸித்னா இல்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரத்துல் பக்ராவுடைய 50 முதல் 53 ஆயத்துகள் வரை. இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முன்னாடி பனி இஸ்ராயலர்களை நோக்கி உங்களுடைய அருட்கொடைகளை எண்ணி பாருங்க, அதை நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ இதற்கு மேலே நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் காப்பாற்றினேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கான். மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை நாம் காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபிரௌனின் கூட்டத்தை அதில் மூழ்கடித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்றான். இன்னும் சமயம் ஃபரக்னா பிளந்தோம் பிக்கும் உங்களுக்காக. ஃபரக் அப்படின்னா என்ன? டிவைட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ரெண்டாக டிவைட் பண்ணுறது. எதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிளக்கிறான் அப்படின்னா, டிவைட் பண்ணுறான் அப்படின்னா அல் பஹர் கடலை பிளக்கிறான். அப்போ யாரை காப்பாற்றான்? உங்களை காப்பாற்றினான். யாரை மூழ்கடிக்கிறான்? ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை மூழ்கடிக்கிறான். இது எல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ கடல் இரண்டாக பிளக்கப்படுது, பனி இஸ்ராயல்கள் கண் முன்னாடியே பிளக்கப்படுது அப்படின்னு சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் கிட்ட பனி இஸ்ராயலர் மக்களை நீங்கள் விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபிரௌன் கேட்க கிடையாது. ஃபிரௌன் அதை கேட்கல. அப்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் எனக்கு அத்தாட்சிகளை காமிங்க, மிராக்கிள் காமிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும்போது அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஃபிரௌன் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, யா மூசாவே, மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் எங்ககிட்ட இருந்து இந்த பனிஷ்மெண்ட்டை உங்கள் அல்லாஹ் கிட்ட எடுக்க சொல்லுங்கள், அப்போ நாங்கள் உங்களை நம்புகிறோம், அது மட்டும் இல்லாமல் பனி இஸ்ராயலர்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் போனதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அதே விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அப்படின்னா, நீங்கள் இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், எகிப்தில் இருக்க வேண்டாம், நீங்கள் பாலஸ்தீனுக்கு போயிடுங்க, எல்லா மக்களை கூப்பிட்டுட்டு பாலஸ்தீனுக்கு போயிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறான். இமேஜின் பண்ணி பாருங்கள், முன்னாடி ஈஜிப்திலேருந்து அவங்க பாலஸ்தீன் போகணும். ஆனால் என்ன ஆகுது? முன்னாடி பார்த்தா கடல் இருக்குது, பின்னாடி ஃபிரௌனுடைய ஆர்மி துரத்திக்கிட்டு வருது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே இருந்த பனி இஸ்ராயலர்கள் சொல்கிறாங்க, நிச்சயமாக நம்ம பிடிபட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடி கடலில் எந்தவித கப்பலோ எந்தவித படகோ எதுவும் இல்லாத ஒரு தருணத்தில் எப்படி நம்ம என்ன ஆக போகிறோம்? நம்ம ஃபிரௌன் கூட்டத்தில் நம்ம பிடிபட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அஷ்ஷூரால இடம்பெற்றிருக்கு 62வது வசனமாக, ஒரு காலமும் நம்ம பிடிபடலை, அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்காங்க. அப்போ தான் என்ன ஆயத் வருது அப்படின்னா, உங்களுடைய கைத்தடினால் இந்த கடலை நீங்கள் அடியுங்க, உங்களுக்கு கடல் பிளக்கப்படும் அப்படிங்கிற வசனம் வருது. அதே போல் செய்கிறாங்க, அந்த கடல் பிளக்கப்படுது. மாபெரும் அந்த கூட்டம் எல்லாம் அந்த கடல் பிளக்கப்பட்ட இடத்தை நோக்கி அவங்க போய் அவங்க ஃப்ரீ ஆகிறாங்க. அது அவங்கள பின்தொடர்ந்து வந்த ஃபிரௌன் அதே போல் உள்ள வரான். ஆனால் அவங்க எல்லாம் நடுவில் வந்ததுக்கு பிறகு அது மூடப்படுது. அப்போ அந்த இடத்திலேயே ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் மூழ்கடிக்கப்படுறாங்க. இது எல்லாமே யார் முன்னாடி நடக்குது அப்படின்னா, பனி இஸ்ராயலர்கள் கண்ணு முன்னாடியே நடக்குது. அப்போ இதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன படிப்பினை கொடுக்குறான் அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் ரொம்ப கர்வம் கொண்டிருக்கானோ அவனுக்கு அந்த கர்வத்தினாலே பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுதுங்கிறத பார்க்குறோம். பனி இஸ்ராயலர்களுக்கு என்ன தவறு செய்தாலும் அவங்களுக்கு அந்த படிப்பினையை காமிக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதிலிருந்து நம்ம ஜாஸ்தி என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நம்ம அதிகம் வணக்க வழிபாடு செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னா, அதிலிருந்து ஒரு மீட்சியை கொடுக்குறான் அப்படின்னா, அந்த மீட்சியில் வந்ததுக்கு பிறகு அவனுக்கு பயங்கரமாக நம்ம நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆயத் 51. இன்னும் சமயம் வாக்களித்தோம் மூசாவிற்கு 40 லைலத்தன் இரவுகளை, சும்ம பிறகு இத்தகஸ்தும்
எடுத்துக்கொண்டீர்கள் அல் இஜ்ல காளை கன்றை மிம்பாதிஹி அவருக்கு பின்னர் வ அந்தும் நீங்கள் ஜாலிமூன் அநியாயக்காரர்கள். எங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசாவிற்கு 40 இரவுகள் வாக்களித்தாங்க அப்படின்னா தூர் மலையில் கூப்பிடுறாங்க. 40 நாள், ஃபஸ்ட்டு 30 நாள் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் 10 நாட்கள் நீடிப்பாகும். ஸோ மொத்தம் 40 இரவுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவங்களுக்கு கூப்பிட்ருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமை இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்ருப்பாங்க. எதற்காக அப்படின்னா பனி இஸ்ராயலர்கள் எல்லாரும் எங்கே இருந்தாங்க அப்படின்னா யார்கிட்ட இருந்தாங்க? ஃபிரௌனுக்கு ஒரு அடிமையாக வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஸோ அடிமையாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு தெரியாது. நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. அவங்களுக்கு தீனை பற்றின விஷயம் எல்லாமே மறந்து போனதாக இருக்கு. அப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌரா அப்படிங்கிற வேதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 40 இரவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாக்களிச்சிருப்பான். அப்படி அவங்க போகும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த டெசர்ட்ல வாழக்கூடிய இந்த பனி இஸ்ராயலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காளை கன்றை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உருவாக்கி அதை வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் அநியாயக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் இந்த காளை கன்றை உருவாக்குறாங்க அப்படின்னா சாமிரி அப்படிங்கிற அந்த ஒரு பனி இஸ்ராயில் தான் அதை உருவாக்குறாங்க. இதற்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய இடத்துலேருந்து வெளியே வரும்போது தங்கள்கிட்ட இருந்த தங்கம் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. ஸோ அதை வச்சு ஒரு காளை கன்றை உருவாக்குறாங்க. அதிலிருந்து ஒரு சத்தம் ஏற்படுறதுனால நம்ம இதை ஒரு கடவுளாக நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய மனப்பக்குவம் அப்போ அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கு. சும்ம பிறகு அஃபவுனா நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்த ஆயத்தில் நீங்கள் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்திலிருந்து நாங்கள் உங்களை மன்னித்தோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். எதனால்? அவங்க காளை கன்றை எடுத்திருக்காங்க, அவங்க வணக்க வழிபாடு செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள மன்னிக்கிறான். எதற்காக அப்படின்னா நீங்கள் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ 3 வழியில நம்ம நன்றி செலுத்தலாம். என்னென்ன வழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதயத்தில் ஒப்புக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு என்ன, நம்ம அல்லாஹ் கிட்ட இருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வருது, ஒரு பிளஸ்ஸிங்காக நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஒப்புக்கொள்ளணும். யா அல்லாஹ் நன்றி அப்படிங்கிறத இது எல்லாமே அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடியது தான் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அடுத்து நன்றி உணர்வின் வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அது என்ன நன்றி உணர்வின் வார்த்தை? அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இன்னைக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குது, எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, உணவு இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்த அந்த அருட்கொடைகளுக்காக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம நாவினால். அடுத்து நம்மளுடைய செயல்கள், நம்ம செயல்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படின்னா அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்த ஆயத் என்ன அப்படின்னா வஇத் ஆத்தைனா, இன்னும் நீங்கள் சமயம் ஆத்தைனா கொடுத்தோம் மூசாவிற்கு அல் கிதாப் வேதத்தை வல் ஃபுர்கான் இன்னும் பகுத்தறிவிக்கக்கூடியது ல அல்லக்கும் தஹ்ததுன் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த 40 இரவுகள் எதற்காக அவங்கள கூப்பிட்டுருக்கான்? இந்த தௌரா அப்படிங்கிற வேதத்தை கொடுப்பதற்காக. அது என்ன வேதம் அப்படின்னா தௌரா அப்படிங்கிற வேதம் அது பகுத்தறிவிக்கக்கூடியது. எப்படின்னா இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரித்து தரக்கூடிய விஷயம்தான் இந்த தௌரா. உங்களுக்கு ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் இருக்கீங்க, ஸோ அவங்களுக்கு நீங்கள் நேர்வழி பெறணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த தௌரா வேதம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அப்போ இந்த ஆயத்துகள்லேருந்து நம்ம என்ன படிப்பினை பெறுறோம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இந்த நாலேஜை கொடுக்குறான், இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை நம்ம கற்றுக்க கொடுக்குறான் அப்படின்னா அது அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு நேர்வழியாக அமையுது. அப்போ இங்கே தௌராத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நூர் அப்படின்னு சொல்கிறான், ஃபுர்கான் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறான். ஃபுர்கான் அப்படின்னா நமக்கு என்னது
பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையுது. இது நல்லது, இது கெட்டது அப்படிங்கிறதுக்கு. அதே போல் இந்த ஆயத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை திரும்ப திரும்ப மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இதோட இந்த கிளாஸ் எண்டாகுது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கதீரா. சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நுஅத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.